அப்புறம் பார்த்தீங்கன்னா நூறுரூவா மார்க்கெட்டுக்கு இல்லை, நூறுரூவா வந்துட்டு சென்னை பேரிஸ் கார்னர் போவேன். அங்கே தான் ஹோல்சேல் எல்லாமே. பேரிஸ் கார்னர் போனால் அந்த நூறுரூவாய்க்கு எடுத்துகிட்டு போனால் வரும்போது 2000 கொண்டு வருவேன். எப்படி விடாமுயற்சி தான். ஒரு பேட்டு 2 பேட்டு 2 பால், 2 பேட்டு 2 பாலோட விலை வந்து 6,000 ஒரு டஜன் 78 ரூபா. அதை கொடுத்து வாங்குறது 120 ரூபாய்க்கு ஒரு பீஸ். 2 பேட்டு 2 பாலோட விலையை 10 ரூபா தான் நான் விற்பேன். வெளியே 20 ரூபா விற்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஓடுறதில்ல. ஒரு நாளைக்கு எத்தனை டஜன் ஓடுனா 1 டஜன் தான் ஓடுதாமா. அதே கஷ்டம். எனக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ டஜன் ஓடுன்னு தெரியுங்களா? அள்ளி விடு 2000 ரூபா எடுத்துகிட்டு வருவேன்னே பாருங்களேன். அப்படியே கொடுக்குறது. டீ டைமுக்கு டீ குடிக்க மாட்டேன் நான். லெமன் சோடா குடிப்பேன். இந்த லெமன் சோடா ஒரு 11 மணிக்கு ஆகட்டு. வெயில் அங்கே பட்டை புழக்கு. அப்போ 3 மணிக்கு ஒரு லெமன் சோடா. சாப்பாடு குஸ்கா வந்து 25 ரூபா. மதிய நேரம் சாப்பிடுவேன். காலையில் வீட்டிலேயே சாப்பிட்டு வந்துடுவேன். காலையில் வருவேன் கரெக்டாக ஒரு 9:30 மணிக்கு வாக்கில் வருவேன். வந்து வியாபாரமாக எப்போ பாரு கூட்டமாகவே இருக்குது சென்னை பேரிஸ் கார்னரில். ஓடிட்டே இருக்குது. நம்ம போய் விற்று வாய் வலிக்க பாட்டு பாடி எங்கள் கிட்ட எல்லாமே 10 ரூபா தாங்க. 10 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
பத்து 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 பத்துக்கு 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 பத்து 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 பத்துக்கு 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 பத்து பத்துக்கு 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 பத்து பத்துக்கு பத்துக்கு இந்த மாதிரி பாடி ராகமாக பாடி பாடி விற்கிறது. வாய் வலிக்கு தண்ணி தேவிக்கு குடிக்கிறத பண்ணுறத, பசிக்கு சாப்பிட்றத. 100 ரூபா எடுத்துகிட்டு போய் 2000 எப்படி எடுத்துகிட்டு வருது? எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு கம்மியாக விற்கணும், மக்களுக்கும் கம்மியாக விற்கணும், நம்மளும் வருமானம் பண்ணோன்னா இறங்கி பாடுபட்டால் முடியும். எல்லா ஊர்லேயும் அப்போ முடியுமான சாத்தியமான முயற்சி செய்யணும். அந்தளவுக்கு கஸ்டமர் வந்தால் தான் முடியும். ஒரு கிரௌடான பகுதியில் கடை வைக்கிறதாகட்டும், ஒரு கிரௌடான பகுதியில் பிளாட்ஃபார்ம் கடை போடுறதாகட்டும், ஒரு கிரௌடான பகுதியில் எதனா பண்ணுறதாகட்டும். இப்போ மக்கள் வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸ் விரும்புகிறாங்க. அப்போ ஆஃபர்ஸ் நீங்கள் கடை முன்னாடி என்ன விளம்பரம் பண்ணுவோம். இல்லைன்னு என்ன பண்ணலான்னா ஏதோ ஒரு ஈவெண்ட் மாதிரி வைங்க. அதில் நிறைய கூட்டம் வரும். இந்த கடையில் வாரத்துக்கு ஒருக்க ஈவெண்ட் நடத்துகிறாங்களா, விளையாட்டு நடத்துகிறாங்க, அங்கே வேண்டி அதை பார்த்து நிறைய பேர் கஸ்டமர் வருவாங்க. நல்லா உள்ளம் ஏதோ மாதத்தில் ஒரு டைம் ஒரு 20-30 பேருக்கு 30 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க சொல்லிட்டு இல்லாதப்பட்டவங்க தானே அவங்க சாப்பிட்றாங்கல்ல, அதெல்லாம் புண்ணியம். ஏதோ ஒரு வாக்குடியில் ஏதோ ஒன்று ஓடும். ரேட்டை பார்த்து விற்கணும். யாருமே நம்ம ரேட்டில் விற்காத எந்த பொருள் விற்கணும். அப்படி பண்ண முடியுமானா பெருசாக கடலை அவ்வளோ காசு போட்டு நாங்கள் பண்ண முடியும், எல்லாத்தையும் பார்க்கணுமில்ல அப்படிம்பாங்க. என்ன பண்ணுறது? அதுக்கு உலகம் பயங்கரமான போட்டியான உலகம். அந்த போட்டியான உலகத்தில் நம்ம எப்படி வாழணும்னா நம்மளும் போட்டி போட்டு அவங்கள விட கம்மியாக கொடுத்தாதே பெட்டராக இருக்குது. அவங்கள விட கம்மியாக கொடுத்தோன்னா ரொம்ப கம்மியாக, ரொம்ப சீப்பாக, ரொம்ப மோசமாக, ரொம்ப கன்றாவியான பொருள், ஒன்றுக்குமே ஆகாத பொருளை வாங்கிட்டு வந்து இருப்பாங்க. ஓடுது அவனுக்கு கெட்ட வேறு நல்ல வேறு எப்படி வாங்கிட்டு போயிடுறாங்க. நம்ம அப்படி பண்ண முடியாது. நம்ம ஃப்ளெக்ஸிடாக நம்ம விற்கிற ரேட்டில் விற்றோம்னா நம்மளுக்கு பேர் கிடைக்கும். 4 பேர் நல்லா தான் சொல்லணும். கரெக்டு தான். அதை படி வைங்க. கஸ்டமர் வந்து கஸ்டமரை புரிய வைங்க. கரெக்டாக சொல்லுங்கள். அங்கே போனால் இப்படி வருது, அங்கே போனால் அப்படி வருதுன்ட்டு சொல்லுங்கள், பேசுங்க கஸ்டமர்கிட்ட. ஒன்றாவது பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் நோட்டு கண்டிப்பாக வேணுங்க. விசிட்டர் நோட்டு கண்டிப்பாக வேணும். கஸ்டமர் வந்துட்டு போகிறது, உள்ளே வராங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கல, அவங்களுக்கு என்ன விருப்பமோ எழுதுக்கு வச்சுருங்க. ஒரு ஒரு வாரத்துலையோ ஒரு 2 நாளைக்கு ஒரு கவர் ப்ரீமியம் மாதிரி போட்டு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்கக்கூடிய ஒர்க்கில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டும் ஒரு ஆலோசனை கொடுங்க. அந்த ஆலோசனை அவங்க கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க. அப்புறம் அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கலாம், அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நான் வந்துட்டு கடை வச்சுக்கிறேன், நான் சம்பளம் கொடுக்குறேன், நான் சொல்கிறதுக்கு கேட்குறேங்க. அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலுமே அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு ஏதோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி வேணும். சும்மா வந்துட்டு எல்லாருமே ஆலோசனை கொடுத்துட முடியாது. எல்லாத்துக்கும் அறிவு இருக்குதுன்னு சொல்ல முடியாதுங்கிறத விட புதுசான ஆலோசனைகள் கிடைக்காது. அந்த புதுசான ஆலோசனைகள் யார் சொல்லணும்? ஓனர் சொல்லணும். அதுக்கு மேலே இருக்கிற மேனேஜர் சொல்லணும். கீழே இருக்கிற மேனேஜர் லெவலில் இருக்கிற போதுங்க யோசிச்சு நிறைய பிளானர் கொடுக்கணும். எப்படி பேசலாம், எந்த மாதிரி கஸ்டமர் எப்படி பேசலாம், எப்படி தன்மையாக பேசலாம், இந்த மாதிரி தன்மையாக பேசலாம், எப்படி கவனிக்கலாம். இப்போ டீ வாங்கி கொடுக்குறது, தண்ணி கொடுக்குறது நோக்கணும், மற்றவங்க வணக்கம் சொல்கிறது நோக்கணும், ஒரு கஸ்டமர் கவனிக்கிறது நோக்கணும். அவங்க ரேட்டு அதிகமாக சொன்னாலும் நல்லா பாசமாக பேசுகிறாங்க. உனக்கு வேண்டி ஒரு 100 ஒரு 1000க்கோ ஒரு 10,000க்கோ 1 லட்சத்துக்கோ வாங்கிட்டு போகிற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டியான பேச்சு பேசுகிறோமா. யார் வந்தாலும் சரி
கட்டட சம்மந்தப்பட்ட வந்தாலும் சரி, ஒரு நீங்கள் வேறு என்ன பொருள் இருக்குது, ஏகப்பட்ட பொருள். இப்போ அழகு சாதன பொருட்களாகட்டும், ஒரு கடையில் அழகு சாதன பொருட்களாகட்டும், ஒரு ஃபேன்சி பொருட்களாகட்டும். ஒரு ஃபேன்சி கடையில் போய் பாருங்கள், சும்மா சாதாரணங்க 5000 வாங்குவாங்க. சும்மா சாதாரண பொய்யில் 5000 பொருள் வாங்க. அங்கே டீ, பிஸ்கட்டு, பஜ்ஜி இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க கடைக்காரர். நான் சென்னையில் நிறையா வந்தானே பண்ணி கொடுப்பாங்க. பண்ணி கொடுப்போம் ஆட்டோமேட்டிக் கஸ்டமரு ஒரு டீயை குடிக்கலான்னு சொல்லிட்டு செலவை எவ்வளோ காசு, ஒரு 50,000க்கு 5,000க்கு 10,000க்கு வாங்கினா டீ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கஸ்டமர் கூப்பிட்டு வந்து சாப்பிட்டு அவங்க வாட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் சேல்ஸ் ட்ரிக்கு. கஸ்டமரை வந்து வர வைக்கிறதுல ஒன்று பண்ணுறதை நீட்டாக பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் நம்ம ரீச் ஆக முடியும் கரெக்டாக. நம்ம வந்துட்டு நான் வியாபாரி, அதுபோக பெரிய பெரிய வியாபாரம் பண்ணியிருக்கிறேன். அதனால அந்த சிஸ்டமேட்டிக் தெரியும். ஒவ்வொரு கடையும் நம்ம சென்னையில் மட்டும் கம்மியாக விற்க முடியுமா, சென்னையில் மட்டும் எப்படி கம்மியாக விற்கிறாங்க அப்படின்னா மொத்தமாக கடைக்காரர் எல்லாருமே அங்கே தான் போவாங்க வருவாங்க. சீப்பாக கிடைக்கி சீப்பாக கொடுப்பாங்க. அதனால இன்னும் மீறி போனால் கோயத்திற்கும் அதுக்குமா ஒரு 5 ரூபா 6 ரூபா பொருள் வித்தியாசம் இருக்குது. டாய்ஸும் அப்படி தான் 5 ரூபா 6 ரூபா வித்தியாசம் தான் இருக்குது. இல்லைன்னா டாய்ஸில் 10 ரூபாயும் கூட வித்தியாசம் இருக்குது. 40 ரூபா 50 ரூபா போகும். வாட்டர் பாட்டிலும் அதே மாதிரி 8 ரூபா 7 ரூபா அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலுமே அந்த லாபத்துலேருந்து ஒரு 4 ரூபா 5 ரூபா வச்சு விற்றா போதும். 40 ரூபாய்க்கு விற்கிறோம்னா 36 ரூபா 37 ரூபா 35 ரூபாய்க்கு பொருள் 40 ரூபாய்க்கு நம்ம தாராளமாக விற்கலாம். அப்போ 25 ரூபா பொருள் 30 ரூபாய்க்கு விற்கி, 18 ரூபா பொருள் 25 ரூபாய்க்கு விற்கி, 17 ரூபா பொருள் அது 25 ரூபாய்க்கு விற்கி, 16 ரூபா பொருள் அது 25 ரூபாய்க்கு விற்கி, 15 ரூபா பொருள் அது 25 ரூபாய்க்கு விற்கி. இப்படி தான் வியாபாரம். இந்த மாதிரி வியாபாரம் பண்ணால் 10 ரூபா பொருள் 25 ரூபாய்க்கு விற்காது, 20 ரூபா பொருள் விற்கி, 7 ரூபா பொருள் 10 ரூபாய்க்கு விற்கி, 6 ரூபா பொருள் 10 ரூபாய்க்கு விற்கி. எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்ததுன்னா அந்த ஒரு சில விஷயத்தை பண்ணுங்கள். 6 ரூபாய்க்கு வாங்கி 30 ரூபாய் விற்றுறாதீங்க. நல்லா பொருள் பழன்னு இருக்குதுன்னுட்டு 65 ரூபாய்க்கு வாங்கி 300 ரூபா விற்காதீங்க. 100 ரூபாய்க்கு தான் விற்கணும். 600 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபா விற்காதீங்க. 60 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்கிறோம். 600 ரூபாய்க்கு வந்து 1000 ரூபா தானே விற்கணும். அப்படி விற்கக்கூடாது. கம்மியாக வச்சு விற்கிங்க, கம்மியாக பண்ணுங்கள், கம்மியாக செய்யுங்க, நல்ல பேர் நிறைய நடத்துங்க, நிறைய பண்ணுங்கள். உங்களுக்கு நிறையா ஒரு காசு கொளிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிற மாதிரி எக்ஸாம்பிள் நான் 2000 ரூபாய் விற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொன்றும் நம்ம எடுத்துக்காட்டாக பண்ணோம்னா ஏகப்பட்ட விஷயம் ஏகப்பட்ட பேர் நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பாங்க. நம்மளை நிறைய பேர் பார்ப்பாங்க. ஒரு ஊர்லேயே நீங்கள் புதுசாக தெரிவிங்க. இப்போ நானும் யூடியூப்பர் தான், நானும் இன்ஸ்டா போடுறவன் தான். எல்லோரும் பண்ணுறாங்க, நான் பண்ணுறது தான். புதுசாக பண்ணுறேன், புதுசாக அது அடுக்கு போய் ட்ரெண்ட் ஆகி போயிட்டே இருக்குது. அவ்வளோதான். யாரை பார்த்து பண்ணலாம், யாரை பார்த்து காப்பி அடிக்கிறதில்ல. நம்மளோட லைனு நம்மளோட லைஃபு எப்படியோ போயிட்டு அதையும் எப்படியோ தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான். புதுசாக பண்ணுங்கள். ஒரு வியாபாரமும் புதுசாக பண்ணுங்கள். பேசுறது புதுசாக பேசுங்க, கணிக்கிறது புதுசாக கணிங்க, கவனிக்கிறது புதுசாக கவனிங்க. எல்லாம் பண்ணுங்கள். அழகாக பேசுங்க, அன்பாக பேசுங்க. உங்கள்கிட்ட வராமல் எங்கேயும் போக மாட்டாங்க. பேச்சுலேயும் இருக்குது அங்கே போய் பேசுறது. ஃபுல்லாக கடைக்குள்ளே என்ட்ரு ஆனாவே அவங்ககிட்ட பேசுறது முகட்டு போகிறது முகட்டு எல்லாமே இருக்குது. நிறைய வாட்ச் பண்ணலாம். நிறைய விஷயம் சிஸ்டமேட்டிக்காக நல்லா பண்ணியிருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ஒரு நேரத்தில் அவங்களுக்கு போயிட்டு திரும்பி வரமாட்டாங்க. என்ன காரணம் ஏது காரணம்னு விசாரிக்க முடியாது. நீங்கள் தான் வரணும், எங்கள்கிட்ட தான் வரணும் இப்படிலாம் பேச முடியாது. உங்கள்கிட்ட வருவாங்க, உங்களுக்கு தேவைப்படுறது வந்து எடுத்துக்குவாங்க. நீங்கள் பேசுகிற கனிவும் தன்மையும் உங்களோட ஆஃபர்ஸும் உங்களோட விஷயமும் நீங்கள் நடந்துக்கிற விதமும் எல்லாமே அதில் கலந்துதே ஒரு வியாபாரமே நடக்குது. இதெல்லாம் இருக்குது. அது ஃபிக்ஸ்டு ரேட்டு கம்மி ரேட்டுன்னு எந்த பேச்சும் இல்லை, வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதிக விலை வச்சாலும் நீங்கள் பேசுகிற தன்மை, நீங்கள் பேசுகிற விதம், அங்கே கவனிக்கிற தன்மைகள், ஒரு டீ வாங்கி கொடு, பஜ்ஜி வாங்கி கொடு, போண்டா வாங்கி கொடு, ஏதோ வாங்குறது வாங்கி கொடு. கடைக்காரங்க அப்படித்தான். நான் நிறைய பக்கம் போய்க்கிறேன் சென்னையில். டீ கோயத்துலேயும் போய்க்கிறேன். ஃபேன்சி கடையெல்லாம் டீ வாங்கி தருவாங்க. என்ன நம்மளுக்கு தேவையோ வாங்கி கொடுப்பாங்க. நம்மளுக்கு தேவையான அவங்க சாப்பிட்றத நம்ம கிட்ட பகிர்ந்து கொடுப்பாங்க. டீ இல்லைனாலும் டீ சொல்லி வந்து குடிப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒரு எப்படின்னா சொல்கிறது, ஒரு சம்பிரதாயம் மாதிரி. முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு போனால் டீ கொடுப்பாங்க. இப்போ டீ கொடுக்குறதில்ல, அதிகமாக தண்ணி மட்டும் கொடுத்துட்டு விட்றாங்க. அந்த டீ குடித்து அப்படியே நல்ல ஒரு பழக்கம் வழக்கமாகுது சொந்தக்காரர்கிட்ட யாராவது. அதே மாதிரி அந்த பாரம்பரியத்தையே கொஞ்சம் பின்பற்றிகிட்டே வந்தோம்னா நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து மிங்கிளாகி எப்பவுமே நம்ம கிட்ட எடுக்கிற மாதிரி வருவாங்க. இதெல்லாம் வந்து கடைக்காரர் நிறைய பேர் பின்பற்றுறதில்ல. நிறையா பெரிய பெரிய ஜுவல்லரியெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்குறதுக்கு வரவங்க உடனே வாட்டர் பாட்டில் ஜூஸ் கொடுக்குறாங்க. டீக்கு டீ இருக்குது அதுவும் கொடுப்பாங்க. ஒரு சில வகை ஸ்வீட் கொடுக்குறாங்க. கஸ்டமர் வாங்குறாங்களோ இல்லையோ வந்துட்டு நம்ம கடைக்கு வராங்களோ, நம்மளை தேடி வராங்களோ, நம்மளை பார்க்குறதுக்கு வராங்களேங்கிறதுக்கு வேண்டியே அவங்க ஒவ்வொருத்தையும் ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. அந்த மரியாதைக்கு வேண்டிய ஒரு சிலர் இந்த கடைக்கு தான் போகணும், இங்கே தான் நம்ம பண்டு போடணும், இங்கே தான் நம்ம பண்ணணுங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்துடுவாங்க.